அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீனிஸ் ரெசிபீஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனே கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதாங்க, இது ஒரு துவையல் ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் புளி துவையல். இந்த துவையல் நம்ம புளிச்சோறுக்கு, லெமன் ரைஸுக்கு, உளுந்தசோறுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படியா தேங்காய் புளி துவையல் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குவோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஹைலைட்டட் கமெண்ட்டை பார்க்கலாம். எஸ்எஸ்எஸ் அஸ்மா நம்மளுடைய கேரளா ஸ்பெஷல் சால மீன் வறுவலை பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கொடுங்க. தேங்க்யூ எஸ்எஸ்எஸ் அஸ்மா. தேங்காய் புளி துவையல் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனை எடுத்து அதை சூடு பண்ணி லைட்டாக ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி 3 மிளகாவத்தில் வறுத்து வச்சுருக்கேன். இது கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சால் வேறு மாதிரி தீஞ்ச மாதிரி வாசம் வந்துடும். அதனால் கரியாமல் அந்த மிளகாவத்தில் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ துவையல் அரைக்க என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு நான் 1 கப் தேங்காய் எடுத்துருக்கேன். இதை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் மிக்சியில் இந்த சட்னியை அரைக்கணும் அப்படின்னா அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு அம்மியில் தான் அரைச்சி காமிக்க போகிறேன். இதில் பொட்டுக்கடலை, 3 மிளகாய் வத்தல் நம்ம வறுத்து வச்சது, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 4, கொஞ்சோண்டு உப்பு உங்கள் தேவைக்கு, இது கொஞ்சமாக புளி, கருவேப்பிலை. இப்போது நம்ம இந்த துவையலை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அம்மியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதில் முதல்ல நான் புளியை தான் ஃபஸ்ட்டு அரைக்க போகிறேன். புளியை டைரெக்டாக அம்மியில் வச்சு அரைச்சா அது அரைக்காது. அதனால் அதோட கல்லுப்பையும் சேர்த்து வச்சு நம்ம அரைக்கும்போது தான் புளி அரைப்படும். அதோட நான் வறுத்து வச்சுருக்க மிளகாய் வத்தலையும் சேர்த்து வச்சு அரைக்க போகிறேன். இப்போ நல்லா தட்டி அரைச்சாதான் நல்லா நைஸாக அரை வரும். துவையல் அப்படிங்கிறதுனால அதை ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் பரபரன்னு தான் இருக்கும் துவையல். இப்போ அதெல்லாம் நான் பொட்டுக்கடலையை சேர்த்து அரைக்கிறேன். நல்லா தட்டி அம்மியில் தட்டி அரைக்கணும். நீங்கள் அம்மி இல்லைன்னா நீங்கள் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அம்மியில் அரைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையை உருவி அதோடு சேர்த்து வச்சு அரைக்க போகிறேன். இந்த துவையல் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம், இல்லைன்னா வீட்டில் நம்ம ஹெவியான சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா அன்றைக்கி நான் இந்த துவையல் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் துருவி வச்சுருக்க தேங்காவை அதோடு சேர்த்து அரைக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைக்கணும். அம்மியில் வச்சு அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தெளித்து அரைக்கணும். மிக்சியில் நீங்கள் அரைக்கும் போதுமே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு நல்லா அதை ஓட விடுங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைங்க. துவையல்னாவே கொஞ்சம் கட்டியாக கையில் உருட்டுற மாதிரி தான் வரும். இட்லி, தோசை இந்த மாதிரிக்கு தண்ணியாக அரைக்கிற மாதிரி அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்குவோம், அதை மாதிரி அரைச்சிடக்கூடாது. இதில் நான் 4 சின்ன வெங்காயத்தையும் கடைசியில் வச்சு தட்டி எடுக்கிறேன். சின்ன வெங்காயத்தை இடித்து இல்லைன்னா தட்டி தான் அந்த துவையலோடு சேர்த்து நம்ம விரவி எடுக்கணும். அதை பட்டு போல் அரைச்சிடக்கூடாது. நீங்கள் மிக்ஸி ஜாரில் இதை அரைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் வச்சு தேங்காய் வத்தலை எல்லாத்தையும் துருவி எடுங்க. அப்புறமா இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி அதையும் பல்ஸ் மோட்லேயே எடுங்க. ரொம்ப நைஸாக சாஃப்டாகிட்டு அரைச்சிடக்கூடாது, துருவி தான் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அரைங்க. இங்கே பாருங்கள், நான் அம்மியில் நல்ல தேங்காய் புளி எல்லாம் வச்சு அரைச்ச துவையலை ரெடி பண்ணிட்டேன். நல்ல லட்டு மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த துவையல் உளுந்தஞ்சோறுக்கு, ரசம் சோறுக்கு, பருப்பு சோறுக்கு, புளியோதரைக்கு
லெமன் ரைஸ்க்கு எதுக்குனாலும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கஞ்சி போட்டால் அதுக்கு சைடிஷாக இந்த துவையல் வச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். நீங்கள் ஹெவியாட்டு லஞ்ச் சாப்பிட்டாலோ இல்லை ஒரு நாள் பிரியாணி ஹெவியாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலும் நீங்கள் லைட் ஃபுட்டாக எடுக்கணும் அப்படின்னா ஒரு ரசம் வச்சு இந்த துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு அமிர்தமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சீனிஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.